எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கருப்பட்டி பத்தி தான். பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியும் உளுந்தையும் சேர்த்து உளுத்தங்களி செஞ்சு கொடுத்தா அதாவது இடுப்பு எலும்புகள் வலுப்பெறும், கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும். கிராமங்கள்ல எப்போதுமே கருப்பட்டி காப்பின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். பதநீரை காய்ச்சி அதிலிருந்து பெறப்படும் கருப்பட்டிக்கு சுவையே தனிதான். மனம் இருப்பதோடு மட்டுமல்லாம மருத்துவ குணமும் அதிகமா இருக்குது. கருப்பட்டியை இனிப்புக்காக மட்டும் பயன்படுத்தல, ஏன்னா இதுல இருக்கும் கூடுதலான மருத்துவத்தன்மையின் காரணமா தான் இதை இன்று கிராமங்கள்ல பயன்படுத்திட்டு வராங்க. இயற்கையான முறையில தயாரிக்கப்படும் கருப்பட்டியானது நமது உடலை சுத்தப்படுத்தி செரிமானத்திற்கு பணிபுரியுது. பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியும் உளுந்தையும் சேர்த்து உளுத்தங்களி செஞ்சு கொடுத்தா இடுப்பு எலும்புகள் வலுப்பெறும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில இருந்தே செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. இன்றளவுலும் கிராமத்துல செய்யதான் செய்யறாங்க. ஜீரகத்தை வறுத்து சுக்கு மற்றும் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லா பசி எடுக்கும். ஓமத்தை கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டா வாயு தொல்லை நீங்கும். குப்பைமேனி கீரையோட கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டோம்னா வறட்டு இருமல் சரியாகும். நாள்பட்ட சளி தொல்லையும் நீங்கும். ஆண்மையை வீரியப்படுத்துவதிலும் கருப்பட்டிக்கு தனி பங்குண்டு. காப்பியில சீனிக்கு பதிலா கருப்பட்டி போட்டு குடிச்சிங்கனாக்கா உடல்ல சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடோட இருக்கும். சர்க்கரை நோயாளிக்கு கூட கருப்பட்டி காப்பி குடிக்கலாம். இதில் சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்தோட கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுல இருப்பதோட அடிக்கடி யூரின் போறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கம்மியாயிடும். உடலுக்கு தேவையான ஆற்றலையும் தரக்கூடிய உணவாக கருப்பட்டி கருதப்படுது. இது சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாங்கிறது கூடுதல் தகவல். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.